எல்லா கவுண்டனும் தேர்தலை நோக்கி பரபரப்பான அரசியல் நிகழ்வுகள்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க ஒரு பிரம்மாண்டமான அணி எதிர்க்கட்சிகளை எல்லாம் ஒன்று சேரணும், திமுகவை அகற்ற எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படின்னு பாஜக அதிமுகவெல்லாம் பேச மக்கள் திமுக ஆட்சிக்கு பெரிய ஆதரவு தர்றாங்க. 2026 மட்டும் இல்லை, 2031, 36 கூட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் அப்படின்னு முதலமைச்சர் பேசுகிறார். இந்த நிலையில தான் தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து பரபரப்பான நிகழ்வுகள். 2036 திமுக ஆட்சி, முதல்வர் இலக்கு யதார்த்தமா அதீதமா என்ற தலைப்பில் விவாதித்து வருகின்றோம். இன்னைக்கு ஒரு பக்கம் இடி ரைடு தொடர, இன்னொரு பக்கம் லஞ்ச ஒழிப்புத்துறை ரெய்டு, அதில் மாற்றி மாற்றி அரசியல் குற்றச்சாட்டுகள் இதெல்லாமும் ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கு. இந்த விவாதத்தில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்களை வரவேற்போம். மயிலாடுதுறை விக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக, மற்றும் திரு GK நாகராஜ் பாஜகவின் சார்பாக, மற்றும் திரு சேலம் மணிகண்டன் நம்முடைய இணைகிறார். நான் திரு GK நாகராஜ் அவர்கள்ட்டேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். மேலும் விருந்தினர்களும் இணையிருக்கிறார்கள் நேர்களை. திரு GK நாகராஜ், 2026 அது மட்டும் இல்லை, 31, 36 கூட திமுக ஆட்சி அப்படிங்கிறாரு. அது சென்ஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். திமுக ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து அவர்கள் கொண்டு வந்த கொள்கையால், அந்த கொள்கை நிறைவேற்றப்பட்டதால் ஏற்பட்ட நம்பிக்கையா, இல்லை கடந்த 4 ஆண்டு காலத்தில் அடிக்கப்பட்ட கொள்ளையால் ஏற்பட்ட நம்பிக்கையா, 2 விதமா பிரிச்சு பார்க்கணும். 1969, 71 இவர்கள் நடத்திய போராட்டங்கள், இந்தி ஒழிப்பு, சமூக நீதி, அதே மாதிரி மாநில சுயாட்சி, அது இன்றும் தொடர்கிறது. இன்னைக்கும் அதே இந்திய எதிர்ப்பு, அதே மத்திய அரசு எதிர்க்கிறது, இதே பிரச்சனைகள் இன்னைக்கு வரைக்கும் மாற்றங்கள் இல்லை. அதே மாதிரி சமூக நீதிக்கான அவலம் எந்த மாற்றம் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கனிம வள கொள்ளை, டாஸ்மாக் கொள்ளை, இன்னும் கணக்கற்ற கொள்ளைகள், பல்வேறு விஷயங்களை எடுத்து சொல்ல முடியும். அப்படி ஏற்பட்ட அதனால் வருகின்ற, அந்த முறைகேட்டால் வருகின்ற வருமானத்தால் பணம், பாட்டில் பிரியாணி வருகின்ற தேர்தலை காப்பாற்றும் என்கின்ற நம்பிக்கையா என்கின்ற ஒரு வாதத்தையும் நிச்சயமாக வைக்கலாம். ஏன்னா இது இரண்டாவது நான் சொன்னது முன்னோங்கி நிற்கிறது. அது அந்த நம்பிக்கை அதீதமாக இருக்கிறது நான் பார்க்கிறேன். இன்னொன்னு, 200 வெற்றி வருவோம் அப்படின்னு முதல்ல சொன்னாங்க. அது பாஜக அதிமுக கூட்டணி அமையாதற்கு முன்பு. அப்புறம் 200 கூட்டணி அமைஞ்ச உடனே 234 வெற்றி கொள்வோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 2 நாள் முன்பாக நேற்று நடந்த காங்கிரஸ் உடைய அந்த மாவட்ட பொறுப்பாளர் கூட்டத்தில் மாவட்ட பொறுப்பாளர்கள் சொல்றாங்க, நாம கூட்டணியிலிருந்து மாறுபட வேண்டும், நமக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை என்றால், அதிக எண்ணிக்கையில் சீட்டு தரவில்லை என்றால், நம்முடைய இந்த கூட்டணி என்பது திமுகவுக்கு மட்டுமே சாதகமாக இருக்கிறது, நமக்கு பாதகமாக இருக்கிறது, ஏன் நான் தாவாக்காவோடு கூட்டணி வைக்கக்கூடாது தமிழக வெற்றி கழகத்தோடு என்ற ஒரு கருத்தை அந்த மேலிட பார்வையாளர் முன்பாக வைத்திருக்கிறார்கள். இது ஒருபுறம் இருக்க, இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியுடைய தலைவர் தொடர்ச்சியாக என்னால் என்னுடைய கட்சி கொடியை கூட ஏற்ற முடியவில்லை என்கின்ற ஒரு தொடர்ச்சியான அவனுடைய ஒரு வாதம். அதே போல வேங்கவையில் ஏற்பட்ட இந்த பிரச்சனைகள், இதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ இந்த மாதிரியான சரிவுகள் ஏற்பட இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர இதை சமாளிக்கும் விதமாக ஒரு அதிக நம்பிக்கை அவருக்கு, நம்முடைய தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தர வேண்டும் என்கின்ற நம்பிக்கையோடு, இல்ல நான் இன்னும் வலுவாகத்தான் இருக்கின்றேன் அப்படிங்கிற ஒரு போக்கோடு இதை முதலமைச்சர் பேசுகிறாரா, இல்லை இன்றைய நிலையில் இருக்கிற சட்டம் ஒழுங்கு நிலை, போதைப்பொருள் கலாச்சாரம், தினமும் நடக்கின்ற கொலைகள், அளவற்ற கொள்ளைகள், அதுவும் குறிப்பா கொங்கு பகுதிகளில் விவசாயிகளாக பார்த்து குறிவைத்து கொல்லப்படுவது, இது போன்ற அளவற்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், இதையெல்லாம் மனதில் கொள்ளாமல் பேசுகிறாரா, அல்லது ஜாக்டோ ஜியோ போன்ற அமைப்புகள் இனி முதலமைச்சரை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று சொல்கின்றார்கள்,
அங்கன்வாடியுடைய ஊழியர்கள் உட்பட அத்தனை பேரும் சொல்கின்றார்கள், நாங்கள் எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை அப்படிங்கிற அந்த யதார்த்தமான பேச்சை மறந்துவிட்டு பேசுகிறாரா? இல்ல ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டோம் மாணவர்களுக்கும் பெண்களுக்கும், அந்த 1000 ரூபாய் நம்மளை காப்பாற்றும் என்ற நம்பிக்கையோடு அந்த 1000 ரூபாய் மாற்று வழியாக அடுத்த நாளே அது டாஸ்மாக் கடைக்கு சென்று விடுகிறது அப்படிங்கிறத மறந்துட்டு பேசுறாரா? இது எல்லாமே பல விஷயங்கள யோசிச்சு பார்க்கிறப்போ இது நம்பிக்கை என்பதை விட தொண்டர்களுக்கும் நம்பிக்கை ஊட்டுகின்ற விதமாக தோல்வி நெருங்கிவிட்டது என்ற பயத்தில் பேசுகின்ற பேச்சாகத்தான் நான் அவருடைய பேச்சை பார்க்கிறேன். பதில் வாங்குறேன். விக்கி, இப்போ அண்ணன் நாகராஜ் சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு சிரிப்பாக தான் இருக்கு. இன்னைக்கு பாஜக ஆளுகிற மாநிலங்களில் நீங்கள் சாராயமே விற்கல, பக்கத்து மாநிலம் பாண்டிச்சேரியில் என்ன நடக்குது? அங்கே பாஜக கூட்டணி ஆட்சி தான் நடக்குது. அங்கே என்ன ரைடு ஒரு பெரிய விவகாரமா மாறி இல்லை இன்னைக்கு ரைடு நீங்கள் நடத்துங்க, உங்களோட அதிகாரம் கையில் இருக்கு, நடத்துங்க, நிரூபிங்க. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க. தேர்தல் நெருங்கிட்டு இந்த ரைடுகள் எல்லாம் பார்த்து அஞ்சுகிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை, அது கலைஞர் காலம் தொட்டு அண்ணா காலம் தொட்டு பயணிக்கிற இயக்கம். அதே மாதிரி இந்தி திணிப்பு, மொழிப்போர், மாநில சுயாட்சி அப்படின்னு சாதாரணமாக அடிக்கிட்டு போயிடுறாரு. 1970 நான் வந்திருக்கிறது மயிலாடுதுறை மண்ணிலிருந்து வந்திருக்கேன். இந்தி எதிர்ப்புக்காக உயிர் தியாகம் செய்த சாரங்கபாணி என்னுடைய மாவட்டத்தை சார்ந்தவர். அப்போ சாதாரண ஒரு விஷயம் அல்ல மொழிப்போர். அந்த மொழிப்போர் தியாகிகளை சுமந்து தான் இன்னைக்கு எத்தனை ஆண்டுகள் இந்த ஆட்சியை திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கிறது. அப்போ மொழிப்போருங்கிறது இன்னைக்கு தேசிய கல்விக் கொள்கை என்கிற வாயிலாக நீங்கள் கொண்டு வந்து திணிக்கிறீங்க. அப்போ அதை நாங்கள் எதிர்க்கிறோம். டீலிமிட்டேஷன்ங்கிற பேரில் எங்களுடைய மாநிலங்களின் உரிமையை பறிக்கிறீங்க, அதை நாங்கள் எதிர்க்கிறோம். அப்போ என்னென்ற விஷயங்களில் ஒன்றிய அரசு தொடர்ந்து மாநில உரிமைகளை பிடுங்குகிறதோ நசுக்குகிறதோ அதற்கு எதிராக பேச வேண்டிய தேவை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கு. அதனால நாங்கள் அவரோட வாதம் இந்த ரிட்டாரிக்ஸ் தாண்டி இன்னைக்கு ரியல் இஷ்யூஸ் முன்னிருக்கு. எதை ரியல் இஷ்யூஸ்? நீங்க பாருங்க, இந்த டாஸ்மாக் விவகாரம் ஒரு பெரிய பிரச்சனையா அவங்க எடுக்கிறாங்க. நான் ரைடு நடத்துங்க, நீங்க கெஜ்ரிவாலுக்கு என்ன பண்ணீங்களா அந்த மாதிரி இங்க நடக்கும்னு நினைக்கிறீங்களா? நடத்துங்க, ஆவணங்கள் இருந்தால் சப்மிட் பண்ணுங்க, வழக்கு போடுங்க. சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அப்படி ஒரு ஊழலே நடக்கலங்கிறத வெளிப்படையாக அமைச்சர் சொல்லிட்டார். பொது வெளிப்படையாக டெண்டர் விடப்பட்டிருக்கிறது, எல்லாத்துக்கும் ஆவணம் இருக்கு. நீங்க வழக்கு போடுங்க. இன்னைக்கு ஈடி உங்க கையில இருக்கு, எல்லாமும் உங்க கையில தான் இருக்கு. பாஜகவின் ஒரு அணியாக இன்னைக்கு ஈடி செயல்படுது. ஏன் பாஜக ஆளுகிற கூட்டணி கட்சி நடத்துகிற மாநிலங்கள்ல எல்லாம் ஏன் ஈடி ரைடு நடத்தல? எதிர்கட்சிகள், அதாவது பாஜகவை எதிர்க்கிற மாநில கட்சிகள் ஆளுங்கிற மாநிலத்தில் மட்டும் ஈடி ஏன் பாயுது? இதெல்லாம் நாங்களும் பேசுவோம். அப்ப அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுதான் திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ந்து ஒன்றிய பாஜக அரசை பாசிஸ்டுகளை எதிர்க்கிற ஒரு ஆட்சியை, திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. எங்க தலைவர் நேற்றைய முன்தினம் கூட தெளிவா சொல்லிட்டார், இனிமேல் தான் நீங்க திராவிட மாடல் 2.0 பார்க்க போறீங்க. இது வரைக்கும் நடந்தது திராவிட மாடல் 1.0. இதுக்கப்புறம் தான் திராவிட மாடல் 2.0 இந்த ஆட்சியை நீங்க பார்க்க போறீங்கன்னு தெளிவா சொல்லிட்டார். அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இங்க நீங்க தொடர்ந்து ஒரு மாநில அரசை நசுக்கிறீங்களா இல்லையா? இன்னைக்கு ஆளுநர்களுக்கு சட்டவரம்பை நிரூபிச்சதா இல்லையா? நீங்க உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்று ஆளுநர்களுக்கான மசோதாக்களுக்கு காலக்கெடுவை நிர்ணயிக்கிறதுக்கான மாநில உரிமையை பெற்றுத்தந்தது திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக முதல்வர் அவர்கள். வரலாறுங்க, சாதாரண விஷயம் இல்ல. இந்தியா முழுவதுக்குமான ஒரு தீர்ப்பை பெற்றுத்தந்த ஒரு தளபதி அவர்கள். அதே போல முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மாநில முதலமைச்சர்கள் கொடியேற்றலாம் என்கிற உரிமையை பெற்று தந்தவர். அப்ப மாநில உரிமைகளை பெறுவதில் திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் தலைவர்களும் இந்த இந்தியாவிற்கே முன்னோடியாக இருந்திருக்கிறார்கள். அப்ப நாங்க மாநில உரிமையை விட்டு கொடுக்க முடியாதுங்க. எனக்குன்னு தனி கலாச்சாரம் தான் இந்த பெர்சிக்யூஷன் வருது. ஆமா, பேச வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னொன்னு டீலிமிட்டேஷன்ற பேர்ல தென் மாநிலங்கள்ல பிரதிநிதித்துவத்தை குறைக்கிறீங்க. எதன் அடிப்படையில் பண்ண போறீங்கன்னு சொன்னா மக்கள் தொகைன்றீங்க. அதுக்கான விளக்கம் இல்ல. அமித்ஷா விளக்கம் சொல்லல. நாடாளுமன்றத்தில் கேள்வி விவாதம் எழுப்புறோம், அதற்கான பதில் இல்ல. அப்ப என்ன பண்றோம்? மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம். எங்களுடைய 100 நாள் வேலை சம்பளம் கிட்டத்தட்ட 4034 கோடியை வழங்கல. 6 மாதமா எங்க வீட்டில் எங்க அப்பா அம்மா வயல்ல இறங்கி வாய்க்கால வெட்டி முள்ளு குத்தி எல்லாம் செஞ்சு 100 நாள் மகாத்மா வேலை உறுதி திட்டம். அப்ப அந்த காங்கிரஸ் கொண்டு வந்த விஷயத்துல அந்த பணத்தை நீங்க தொடர்ந்து வஞ்சிச்சீங்க. ஆனா வீதிகள் தோறும் இறங்கி திராவிட முன்னேற்ற கழகம் போராடிச்சு. போன வாரம் 2999 கோடி ரிலீஸ் பண்ணிருக்கீங்க. அதே தான் சொல்றேன், எங்க தலைவர் போகிற பாதை தெளிவா இருக்கு. பேரறிஞர் பெருந்தகை அவர்கள் வகுத்த பாதையில, பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்ன வழியில, இழந்த உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, அதை போராடித்தான் பெற வேண்டும் என்றார் அம்பேத்கர். அதே வழியில மாநில அரசிடம் கையை நீட்டி பிச்சை கேட்கிற அடிமை கூட்டம் அல்ல திராவிட முன்னேற்ற கழகம். உரிமைகளை அதட்டி கேட்கிற கூட்டமாக இன்னைக்கு இருக்கிறதுங்கனால உங்களால பொறுத்து கொள்ள முடியல. ஈடி அனுப்புறீங்க, அவ்வளவுதான். ஓகே, பதில் சொல்லுங்க திரு நாகராஜ். நான் மற்றவர்கள்ட்டே போனோம். மாநில உரிமைக்காக குரல் கொடுக்கறாங்க, அதுக்காக நீங்க இந்த ஈடியை ஏவறீங்க, இது உங்களோட அணி போல பயன்படுத்துறீங்கிறார். இதுக்கு ஸ்பெசிபிக்கா பதில் சொல்லுங்க. 35 ஆண்டு காலம் அவர்கள் தமிழகத்தை ஆட்சி செய்திருக்கிறார்கள். மாநில உரிமை குறித்தோ மாநில சுயாட்சி குறித்தோ
இன்றையும் புதிய தேசிய கல்வி குறித்தோ அல்லது நீட் தேர்வு குறித்தோ இவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளாத தேர்தல் மறு வரையறை குறித்தோ பேசுவதற்கு அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? இவர்கள் ஆட்சியில் ஏறக்குறைய 18 ஆண்டு காலம் காங்கிரஸை தூக்கி பிடித்தார்கள். காரணமாக இருந்தது திமுக. காங்கிரஸ் கொண்டு வரல இருந்தப்போ மறுசீரமைப்பு வந்தபோது அன்றைய நிலையில அன்றைக்கு தூக்கி பிடித்தது அன்னைக்கு மக்கள் தொகை அடிப்படையில் தான் அன்னைக்கு மறுவரையறை செய்யப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்னைக்கு திடீர்னு இன்னைக்கு எதிர்ப்பு கொடியை ஏந்தி பிடிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா 100 நாள் வேலை வாய்ப்பு சொல்லி கொடுத்தாங்க. 4 மாநிலங்கள் மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், ஹிமாச்சல், இது மாதிரி 4 மாநிலங்களுக்கு தருவதை விட அதிகமான 39,000 கோடி நிதியை இங்க 100 நாள் வேலைவாய்ப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அது சரியாக சென்று சேருகிறதானா? நிச்சயமா இல்லை. அதனாலதான் நிறுத்தி வச்சாங்க. அது மீண்டும் கேட்டார்கள், அதை விடுவிக்கப்பட்டது. இன்னும் சொல்லி முடிச்சிடுறேன். இல்ல இன்னும் ஒரே நிமிஷம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம இப்ப கரண்ட் இஷ்யூ பத்தி ஒரு கேள்வி வந்திருக்கு. ஒரு கரண்ட் இஷ்யூ பத்தி இதெல்லாம் இந்த பிரச்சனை எல்லாம் வருதுனால அவங்களோட டிமாண்ட்ஸ் எல்லாம் நீங்க மீட் பண்ண முடியாதனால தான் இடி அனுப்புறீங்க. அது இன்னைக்கு ஒரு பேசு பொருள். ஆதாரத்தின் அடிப்படையில தான் இடி அனுப்பப்படுகிறது. ஆதாரங்கள் இருக்கிறது. ஆதாரங்களை நீங்க வந்து ஏற்கனவே கனிவள கொள்ளையில ஆதாரம் இல்லை என்று சொன்னார்கள். 5000 கோடி ரூபாய்க்கு ஆதாரத்தை ஐஐடியை வைத்து தெளிவாக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது. வழக்கு என்னாச்சு? ஆதாரம் இல்லாமல் அஜித் பவார் மீது இருந்த இடி வழக்கு என்னாச்சு? எவ்வளவு பணம் எப்படி எல்லாம் முறைகேடு நடந்தது என்பதை தெளிவான விளக்கங்களோடு தான் இடி சுட்டி காட்டி இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் அதை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. நீங்க தொடருங்கன்னு சொல்லியிருக்கு. எந்த தடையும் கொடுக்கல. அதனால ஆதாரங்கள் இருக்கிறது. இவர்கள் உத்தம நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு அணுகுறாங்க. அந்த வழக்கான விசாரணை நடத்தலாம் என்று நீதிமன்றம் கொடுத்திருக்கு. நாங்களும் ஒத்துக்கிறோம், நடத்துங்கன்றோம். ஆனா நீங்க உங்க கூட்டணி கட்சியில இருந்த நபர்கள் பாஜகவோடு இணைந்த பிறகு என்ன நடந்தது? மகாராஷ்டிராவில் என்ன பண்ணீங்க? அஜித் பவார் என்ன? அப்ப பாஜக ஒரு சலவை மிஷினா? நீங்க என்ன பண்ணீங்க? ஊழல் படிந்த நபர்களை கொண்டு வந்து உங்க கட்சியில சேர்க்கும் போது கிளீன் பண்ணி சேர்த்துறீங்களா? இல்ல அவரு நாகராஜ் கோ ஹெட். சுருக்குமா 30 செகண்ட்ஸ் நம்ம அதாவது கனிம வள கொள்ளையாகட்டும், டாஸ்மாக் வள கொள்ளையாகட்டும், இதற்கு முன்னாடி இவர்கள் ஊழல் வழக்கு, விஞ்ஞான ரீதியான ஊழல் வழக்குகளாகட்டும், எல்லாமே ஊழலுக்கு ஆணித்தரமாக இருந்திருக்கிறது. ஒரு ஊழல் செய்யக்கூடிய புனிதவான்கள் அல்ல அப்படிங்கிறது. இன்னைக்கு நீங்க கூட்டணி வச்சிருக்க ஜெயலலிதா அவர்கள் ஏன் ஒரு குற்றவாளி? ஊழல் வழக்குல கைதானவங்க. ஆனா திமுகவுல ஊழல் வழக்குல கைதாகி சிறை தண்டனை பெற்றது யாரு? சர்க்காரிய கமிஷன்ல உள்ள போனது யாரு? ஆதாரமே நம்ம பேசக்கூடாது. 5 அமைச்சர்களுடைய வழக்குகளை தாமாக முன்வந்து எடுத்திருக்கிறார். யாரு? காமராஜ் வழக்குகளை முன்வந்து உயர்நீதிமன்றம் அமைச்சரே ஜெயிலில் இருந்திருக்காரு. உச்ச நீதிமன்றத்தினுடைய விளையாட்டினுடைய பேர்ல நீங்க அமைச்சர் பதவி ராஜினாமா செஞ்சிருக்காரு. தயவு செய்து நீங்க எல்லாம் பேசாதீங்க. பேசுவதற்கு அருகதையற்றவர்கள் நீங்க எல்லாம். அஜித் பவாரை கூட்டு வந்து பிரதர், நான் கரண்ட் சிச்சுவேஷன் பேசுறேன், இன்றைய நிலையை பேசுறேன். எந்த கட்சியை சேர்ந்தவர், யாருடைய அமைச்சர் சொல்லுங்க. ஏன் அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணாருன்னு சொல்லுங்க. விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. விசாரணைக்கு ஒத்துழைத்து தன்னுடைய உச்ச நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல் நீங்க பண்ணலையா? நீங்களா ராஜினாமா பண்ணிட்டீங்களா? உச்ச நீதிமன்றத்தின் மேற்கோள் காட்டு அதை வந்து கட்டுப்பட்டு உச்ச நீதிமன்றம் நிர்ணயித்த விதியை நேரடியாக ஜனாதிபதி கமெண்ட் பண்ற அளவுக்கு இருக்கு உங்களை ஆட்சி. அது என்ன சொல்றது? உச்ச நீதிமன்றத்தின் மதிப்பை நீங்க தீர்ப்பை மதிச்சீங்களா? குடியரசுத் தலைவர் மதிக்கிறாரா? உங்களுடைய துணை குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்தை தீர்ப்பை மதிக்கிறாரா? ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் மதித்திருக்கிறது, செந்தில் பாலாஜி அவர்கள் மதித்திருக்கிறார். ஓகே, மற்றவங்களையும் கேட்போம். அது வழக்கு நிலுவையில் இருக்கிறது. ஓகே திரு மணிகண்டன், இன்னைக்கு ஒரு பக்கம் பதவி ராஜினாமா பண்ணாருன்னு சொல்லுங்க. உச்ச நீதிமன்றத்தை மதிக்கிறோம், நீங்க மதிக்கல.
துணை குடியரசுத் தலைவர் மதிக்கல, குடியரசுத் தலைவர் மதிக்கல உச்சநீதிமன்றத்தை தீர்ப்பை. நீங்க உச்சநீதிமன்றத்தை நினைக்கிறேன் மத்தவங்களே உச்சநீதிமன்ற தீர்ப்பு தான் ஏன் மதிக்க மாட்டேங்கிறீங்க? ஓகே மத்தவங்களே கேட்போம். நீட் உச்சநீதிமன்ற தீர்ப்பு தான் ஆர்டிகல் 370 ப்ளீஸ் yield the floor. திரு மணிகண்டன், ஒரு பக்கம் இடி ரைடுன்னா அந்த ஹீட்டை நீங்களும் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. டிவிஎஸ்சி உங்க முன்னாள் அமைச்சர்கள் பக்கமும் வந்துட்டு இருக்கு. யூ ஹேவ் கேசஸ் டு ஆன்சர் கூட இல்ல? தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹரி சார், ஹரி, மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்த இந்த நேரத்தில் கோட் பண்ணி பேசினா சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். கும்பி எரியுது, குடல் காயுது, குழு குழு ஊட்டி ஒரு கேடா அப்படின்னு ஒரு காலத்துல தமிழகத்துல அவர் பார்த்து கேட்டாரு. ஏனோ தெரியல, எனக்கு அந்த ஊட்டிக்கு ஜெயலலிதா சுற்றுப்பயணம் போனார், ஊட்டிக்கு கவர்மெண்ட் நிகழ்ச்சிகளுக்கு போனார், வடநாட்டுல போய் ரெஸ்ட் எடுக்கல. அவருக்கும் எனக்கும் 1 to 1 இல்ல சார். அவர் பேசுறப்ப நான் இல்ல, நீங்க அவமதிக்கிற விஷயங்களை பேச முடியாது, அனுமதிக்க முடியாது. பர்சனலா போனா ஓகே, விஷயத்துக்கு வந்துருங்க. அவர் சொன்ன விஷயத்த, கலைஞர் சொன்ன விஷயத்த நான் கோட் பண்ணி காமிச்சேங்க. மொழிப்போர் தியாகி சாரங்கபாணியை நினைவுபடுத்தி சொன்னாரு, அருமையா சொன்னாருங்க. மொழிப்போர் தியாகியை நான் ஏத்துக்கிறேன். அந்த மொழிப்போர் தியாகி சாரங்கபாணியோட குடும்பத்திலிருந்து திமுகவில் யாராவது உயர் பொறுப்புக்கோ இல்ல எம்எல்ஏ எம்பிங்கிற மாதிரி பதவிக்கோ உயிரை கொடுத்த சாரங்கபாணி குடும்பத்திலிருந்து யாராவது வந்தாங்களா அப்படின்னு அவரு டேர்ன் வரப்ப அவர் சொன்னார். ஏன்னா மயிலாடுதுறையில இருந்து அப்படின்னாரு. சொல்லணும், அவர் உங்க டேர்ன்ல பதில் சொல்லுங்க, உங்க டேர்ன்ல பதில் சொல்லுங்கன்னு சொன்னேன். இவரு மரியாதைக்குரிய மறைந்த அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஒன்று சொல்லுவாருங்க, இளைஞர்களே கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லி இளைஞர்களை நோக்கி இளைஞர்களை ஒரு இதுபடுத்துறதுக்காக அவர் சொன்ன வார்த்தையை மரியாதைக்குரிய முதலமைச்சர் அதை புரிஞ்சுக்கிட்டாரு. அதை ஒருவேளை நம்மள தான் சொன்னாங்க அப்படின்னு அவர் எடுத்துக்கிட்டாரு நான் நினைக்கிறேங்க. ஒரு காலத்துல மரியாதைக்குரிய இந்திரா காந்தி அவர்கள் இந்தியா என்பது இந்திராவே, இந்திரா என்பது இந்தியாவே அப்படின்னாங்க. அவங்களுக்கு என்ன கதி ஏற்பட்டுச்சு அப்படின்னு பின்னாடி தெரிஞ்சது. ஆப்கி பார் 400 கி பார் அப்படின்னு எங்களுடைய நண்பர்கள் பாஜக அப்பயும் அவங்க கூட 2 முறை ஜெயிச்சு 3வது முறை அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு சரிவு ஏற்பட்டது அப்படிங்கறதெல்லாம் இருக்கிறப்பங்க எனக்கு என்ன ஒரு வியப்புனா, அரசியலை கரைத்து குடித்த கலைஞர் அவர்களே ஒருபோதும் இந்த மாதிரி இருமாப்போடு நாங்க 234லயும் ஜெயிப்போம் 2036லயும் ஜெயிப்போம்னு ஒருபோதும் அவர் கிளைம் பண்ணிக்கிட்டது இல்லைங்க. இதுதான் கொடுமை. பாத்தீங்க அப்படின்னா சொல்லிட்டு போங்க 3036லயும் நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. கனவு காண்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. அவர் அப்படியே ஒரு கனவு உலகத்துல வாழ்றாரு. முதலமைச்சர் சொல்றாருங்க, நான் எப்படின்னு எந்த நம்பிக்கையில சொல்றாரு, இது அதீத கற்பனைங்கிறதுக்கு ஒரு 4 பாயிண்ட் சொல்லிடுறேங்க. 2006 2011 இவருடைய தகப்பனார் கலைஞர் ஆட்சியில் அடித்ததை விட அதீதமான சுனாமி அலை கண்ணுக்கு முன்னாடி விழுங்க காத்துக்கிட்டு இருக்குது. அரசு ஊழியர், போக்குவரத்து ஊழியர், தொழிலாளர்கள், ஆசிரியர்கள், எந்த ஊழியர்களும் ஒரு பகுதியின, அதாவது ஒரு அரசாங்கம் அப்படின்னா ஒரு அதிருப்தி இருக்கும். எந்த ஒரு பகுதியும் இவங்க மேல திருப்தியா இல்ல, எல்லாம் அதிருப்தியா இருக்கிறாங்க. சட்ட ஒழுங்கை பத்தி சொல்லவே வேண்டாம். சந்தி சிரிக்கிற சட்ட ஒழுங்கு, கோவை குண்டு வெடிப்பு, கள்ளச்சாராய சாவு, இதெல்லாம் போக மக்கள் மேல விலையேற்றம், பால் விலை, மின்கட்டண உயர்வு, பத்திரப்பதிவு, சொத்து வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, இத்தனையும் ஒரு பக்கம் ஏத்திடுறது. கடந்த அதிமுக ஆட்சியில் நல்ல திட்டங்களை எல்லாம் சாவுமணி அடிச்சு நிறுத்தி வச்சது. எதற்கெடுத்தாலும் ஒன்றிய அரசு, குன்றிய அரசு. மக்கள் இதை ரசிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஹரி, நான் ஒண்ணு சொல்றேன், புரிஞ்சுக்குங்க. சாக்கடை சரியில்லைன்னா கவுன்சிலர் தான் பொறுப்பு, சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னா முதல்வர் தான் பொறுப்பு, நாடு சரியில்லைன்னா பிரதமர் தான் பொறுப்புங்கிறது நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டவங்க தமிழக மக்கள். ஒன்றிய அரசு எதுக்கு எடுத்தாலும் ஒன்றிய அரசு காரணம், குன்றிய அரசு காரணம், அமித்ஷா டாடி காரணம், மோடி தாடி காரணம், RN ரவி காரணம், இதே போல. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யானை போறது தெரியக்கூடாதுன்னா பூனையை தூக்கி பொதுக்குளத்துல டொப்புன்னு போடுகிற மாதிரி. நீங்க ஐயா 4 ஆண்டுகள்ல நீங்க என்ன சாதனை பண்ணீங்க ஸ்டாலின் அவர்களேன்னு கேட்டா, பார்த்தாயா டீலிமிட்டேஷன் விட்டது, மொழியை மறுபடியும் நம்ம மேல திரிக்கிறாங்க, நம்ம இன உணர்வு, மத்தியில் கூட்டாட்சி, எத்தனை வருஷம் இந்த அரத பழசான அந்து போன ஈஸ்ட்மன் கலர் ரீல ஓட்டுவீங்க. கரண்ட் பிரச்சனை சொன்னதை செஞ்சு கேளுங்க. நான் இதை செஞ்சிருக்கிறேன், இந்த 4 ஆண்டுகளை நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லி கேட்கறத விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் இந்த இன உணர்வு, மொழி உணர்வை தூண்டுறது, டெல்லி காரணங்கிறது. ஐயா, டெல்லிக்கு மக்கள் விடை கொடுத்துட்டாங்க. 2024 இந்தியா மோடி வேணும்னு, தமிழ்நாடு வேற மாதிரி சொல்லிட்டாங்க.
இனிமேல் அதை பத்தி பேசுறது 2029. இப்ப வந்து 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா, திராவிட மாடல் என்ற பெயரில் திராவிட ஆட்சி கொடுக்கும் ஸ்டாலின் வேண்டுமா? இதுதான் இப்ப மக்களுக்கு முன்னாடி நிக்கிற கேள்வி. அதை திசை திருப்பறதுக்கு எப்ப பார்த்தாலும் டெல்லிங்கிறது, RN ரவிங்கிறது, அமித்ஷாங்கிறது, இதெல்லாம் வந்து அதான் நான் சொன்ன மாதிரிங்க, நீட்டை பத்தி பொய்யான வாக்குறுதி கொடுத்து 25 பிள்ளைங்க இன்னைக்கு வரும் செத்து போய் மேல அப்படியே ஆவியா சுத்திட்டு இருக்கிற அந்த பாவம் இந்த ஆட்சியை பார்த்துக்கிட்டு இருக்குதுங்க. அமைச்சர்களிடையே சீனியர் ஜூனியர் மோதலுங்க, பதவியை இழந்த காட்பாடி காட்பாதர், விழுப்புரம் பொன்முடி, டாஸ்மாக் செந்தில் பாலாஜி, இதெல்லாம் இவங்களாம் தல கர்த்தர்கள். யார் இப்ப இந்த மாவட்டத்தில் கட்சியை வளர்த்த போறாங்க? பதவி இழக்க வெயிட்டிங் லிஸ்டில் காத்திருக்கும் அமைச்சர்கள். 4500 கோடி மணல் ஊழல், 40,000 கோடி டாஸ்மாக், வாட்ஸ்அப் செய்திகள் இத்துடன் முடிவடைந்தது. அமித்ஷா சொன்னாரு. அமித்ஷா இங்க வர்றப்ப 39,000 கோடி மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர், இந்தியாவின் இரும்பு மனிதர் சொன்னார். அதன் அடிப்படையில் சொல்றேன், ஈடியின் சதுரங்க வேட்டை, டிவிஎஸ்சி அனுப்புங்க. எந்த அதிமுக அமைச்சர் மேல வேணாலும் இது வரைக்கும் நீங்க ஒரு முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மேல நடவடிக்கை எடுத்ததுண்டா? நீங்க சும்மா வந்து இது பண்றீங்க, கொடநாடு சொல்றீங்க. உங்க டிவி மூலமா சொல்றேன், கொடநாடுல முடிஞ்சா உண்மை குற்றவாளி நீங்க யார நினைச்சிட்டு சொல்றீங்களோ முடிஞ்சா கைது பண்ணுங்க, இல்லன்னா ஸ்டாலின் மன்னிப்பு கேட்கணும். ஓகே, இல்ல அவர் என்ன கேக்குறாரு, 4 வருஷம் யார் மேலயா போயிருக்கா? 4 வருஷம் ஆட்சியில நீங்க தான் இருந்தீங்க, யார் மேல நடவடிக்கை எடுக்க முடிஞ்சதா? இன்னைக்கு திடீர்னு அனுப்புறீங்க. 4 வருஷம் அமைச்சர் காமராஜ் மீது வழக்கு இருக்கிறது. உணவுத்துறை அமைச்சர் என்ன லாஜிக்கல் கன்க்ளூஷன் கொண்டு போயிருக்கீங்க? என்னன்னா 5 பேரும் சட்டமன்ற உறுப்பினர்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது நீங்க விசாரணை எடுக்கணும்னா ஆளுநர் ஒப்புதல் தரணும். ஆளுநருக்கு அனுப்பி ஒப்புதலாக கிடப்புல போட்டு வச்சிருக்கிறது ஆளுநர் RN ரவி. ஏன்னா இவங்களோட கூட்டணியில இருக்காங்க. அண்ணன் சொல்றாரு, ஐயோ விசாரணை கட்டற நீங்க பேசுறது நான் சொல்றேன் 5 அமைச்சர் மேல ஊழல் வழக்கு இருக்கு. நீங்க நான் பேசுறது புரியுதுங்களா? 5 அமைச்சர் ஊழல் வழக்கு இருக்கு. அடுத்தது இவங்களுடைய ஆட்சியில உதயமின் திட்டத்துல கையெழுத்து போட்டதனால தானே இன்னைக்கு மின்சார கட்டண உயர்வு. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்துல கையெழுத்து போட்டது யாருன்னு நீங்க தானே. நீட்ல நீங்க என்ன சொன்னீங்க? எடப்பாடி பழனிசாமியார் நீட்னால ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் தேர்தல் பிரச்சார வாகனத்துல பேசின வீடியோவே இருக்கு. நீட்னால எந்த பிரச்சனையும் இல்ல. பேசினது எடப்பாடி பழனிசாமி, தமிழக முதல்வர் பேசல. அதனால டீலிமிட்டேஷன்ல உங்களோட நிலைப்பாடு என்ன? NEP-ல உங்களோட நிலைப்பாடு என்ன? நீங்க இந்த நீட்ல உங்களோட நிலைப்பாடு என்ன? இதெல்லாம் சொல்லிட்டு நீங்க இதெல்லாம் வச்சிட்டு நீங்க பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க நான் ஒத்துக்கிறேன். நீங்க சொல்ற ஒரே விஷயம், ராஜேந்திர பாலாஜி சொல்றாரு 1000 பேருடன் அதிமுக தொண்டன் போர்க்காலத்துல போராடுறதுக்கு தயாரா இருக்கு. முதல்ல குனிஞ்சதுல இருந்து நிமிருங்க. நிமிர்றதுக்கு முதுகெலும்பு இருக்கா? ரெண்டாவது செல்லூர்ராஜ் செல்லூர்ராஜ் இன்னொன்னு முடிச்சிடறேன். செல்லூர்ராஜ் ராணுவ வீரர்களை எங்க டாடியும் அமித்ஷாவும் துப்பாக்கி வாங்கி கொடுத்ததுனாலதான் அங்க சண்டை போட முடியுது. ராணுவ வீரர்களை என்னத்துக்கு பாராட்டுறீங்க? அவர்களெல்லாம் பாராட்ட தேவையில்லைன்னு இந்திய ராணுவ வீரர்களை கேவலப்படுத்துறது செல்லூர்ராஜ்ங்கிற அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு ஹிதாயத்துல்லா பேசவே இல்லை. நீங்க பேசலாமா? திரு மணிகண்டன் ரொம்ப சுருக்குமா, I'm giving you 20 seconds. அதாவது காரி நீட்டை வச்சு உணர்வு பூர்வமான ஒரு பிண அரசியல் நடத்தாம நீட் உச்ச நீதிமன்றம் கொண்டு வந்தது அப்படின்னு மாற்று வழியை கண்டுபிடிச்சு 7.5 உள்ஒதுக்கீடு கொண்டு வந்து 400 பேருக்கு 450 டாக்டர்களை கொண்டு வந்தாரு. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிச்சு தஞ்சை டெல்டா பகுதியை காப்பாத்தினாரு. மருத்துவக் கல்லூரி உணர்ச்சி. திரு ஹிதாயத்துல்லா 2036 திமுக ஆட்சி அப்படிங்கிறாரு முதலமைச்சர். இது வந்து ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய கருத்து அப்படின்னு பாக்குறதா? இது யதார்த்தமா? இப்படி ஒரு நிரந்தரமான ஆட்சி அப்படிங்கறதெல்லாம் யாருக்கு சாத்தியமா இருக்கு தமிழ்நாட்டில்? அதை தாண்டி இன்னைக்கு புதிய சவால்கள்லாம் நீங்க பார்க்கலையா? இந்த இடி ரைடெல்லாம் ஒரு பெரிய சவாலா பார்க்கலையா? இந்த மாதிரி லிக்கர் வாரத்துல தான் தெலங்கானாலேயோ இல்ல டெல்லியிலயோ ஆட்சிகளுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத பார்த்தோம். இதெல்லாம் புதிய பெரிய சவாலா பார்க்கலையா நீங்க? சகோதரர் ஹரி, ஒரு தன்னம்பிக்கை என்பது எல்லா தலைவர்களுக்கும் உள்ள விஷயம். அந்த தன்னம்பிக்கைக்கு அடிப்படை என்ன என்பது பார்க்க வேண்டும். முன்னாள் பிரதமர்கள், முதல்வர்கள், ஏன் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சொன்ன வார்த்தை கண்ணுக்கு எட்டிய தூரவரம் எதிரிகள் இல்லை என்பது மட்டுமல்ல, அவர்தான் நிரந்த முதல்வர் என்று எல்லாரையும் புகழ்பாட வைத்தவரும் அவர்தான். அதனால இந்த தன்னம்பிக்கைக்கு சில காரணங்கள் உண்டு. என்ன தன்னம்பிக்கை? நீங்க தமிழ்நாட்டில் வாக்காளர்களில் பாதி பகுதி இருப்பவர்கள் பெண்கள். அந்த பெண்கள் பஸ்ஸில் இலவச பயணம் செய்ய முடியும் என்று சொன்னதை சொல்லியிருக்கிறார்கள். மகளிர் உரிமை தொகை ஏறத்தாழ பெரும்பாலான குடும்பங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இது பெண்கள். மாணவர்களை பொறுத்தவரை
இன்னைக்கு நீட்டுக்கு எதிராக இருந்திருக்கிறார்கள், புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக இருந்திருக்கிறார்கள். காலை உணவு திட்டம், அதாவது காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் அவர்களும் கலைஞர் அவர்களும் அதை வித்தியாசமாக மாற்றினார்கள். ஆனால் ஒரு புதிய முறையிலே காலை உணவு திட்டத்தை பள்ளி மாணவர்களுக்கு தந்திருக்கிறார். ஆக கல்வித்துறையிலே அவர்கள் புரட்சி செஞ்சிருக்கார். அடுத்து அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள் தலித் மக்கள். அந்த தலித் மக்கள் இன்னைக்கு பல நூறு பேர் வெளிநாட்டில் போய் படிக்க முடியுது. அதுக்கு கல்வி கட்டணத்தை கொடுக்குறான்னா யோசிச்சு பார்க்கணும். அதை விட 50 பேரை ஐஏஎஸ் ஆக்கக்கூடிய நாம் முதல்வர் திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. விவசாயிகளுக்கு எதிராக மத்திய அரசு இருந்தபோது அவர்களுக்கு ஆதரவாக இந்த அரசு இருந்திருக்கு. இன்னைக்கு கலைஞர் கொடுத்த அந்த விலையில்லா மின்சாரம் விவசாயிகள் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மருத்துவத்தை பொறுத்த போல இல்லம் தேடி மருத்துவம், இப்படி சிறுபான்மை மக்கள் ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இடஒதுக்கீடு 2 தடவை தருவதாக சொன்ன செல்வி ஜெயலலிதா அவர்கள் தரவில்லை. கலைஞர் அவர்கள் எனது மாநாட்டிலே எனது பெயரை சொல்லி வழங்கினார்கள். அது இன்னைக்கு தொடருது. இன்னைக்கு சிறுபான்மை மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னு சொன்னா அதுதான் அதை அன்னைக்கு எதிர்த்தது அதிமுகவும் பாஜகவும். அதே மாதிரி மெட்ரோ திட்டத்துக்கு மத்திய அரசு பணம் கொடுக்கலைனா கூட நாங்கள் மாநில அரசு தர்றோம்னு சொல்லி எல்லாருக்கும் பொதுவான மெட்ரோ திட்டத்தையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அப்புறம் மாறிச்சுல சென்ட்ரல் ஃபண்டிங் கொடுக்கறாங்கல்ல இப்போ. இல்ல அது மாறினது அப்புறம். அந்த தைரியம் நடக்கட்டும். இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் கரை சேர்க்கும் நம்புறாரு இல்லையா? இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கரை சேர்க்கும் நம்புறாரு. ஆமா, அது மட்டும் இல்ல. பட்டியல் பெருசு, நான் புரிஞ்சுக்கிறேன். நம்ம இஷ்யூஸ் கொஞ்சம் இப்ப பட்டியல் படிச்சா ஒவ்வொரு அரசுக்கும் நிறைய இருக்கும். இதெல்லாம் தாண்டி ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும்ல. அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். இந்த ஆன்டி இன்கம்பன்சி அதிமுகவுக்கு எப்படி இருக்குதுன்னு நீங்க சிந்திச்சு பார்க்கணும். உதயமின் திட்டத்தினால இன்னைக்கு மின்சாரம் ஏறினதுன்னு மக்கள் நினைக்கிறாங்க. தமிழர் அல்லாதவர்களுக்கு 15% வேலை கொடுக்கலாண்டு முந்தைய அதிமுக ஆட்சியில அதை ஏற்படுத்தினார்கள். அதே மாதிரி சிறுபான்மை மக்களுக்கு சிஏஏ முத்தலாக் இந்த விஷயங்கள்ல எதிராக இருந்தாங்க. பெண்கள் விஷயத்துல இது போன்ற எந்த பெரிய நல்ல காரியமும் அதிமுக அரசு செய்யல. இந்த 2 பக்கமும் நீங்க சீர்தூக்கி பார்த்து தான் முதல்வர் என்ன சொல்றாரு, நாங்கள் ஆட்சியில் தொடருவோங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட சொல்றாரு. காலம் பதில் சொல்லும், அது யாராக இருந்தாலும் அது வேற விஷயம். ஆனா நீங்க சொல்லக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுல இவங்க அதிகமா சொன்னது திரு செந்தில் பாலாஜி. அது எந்த காலகட்டத்தில்? அதுவும் அதிமுக காலகட்டத்தில் தான். ஆக இன்றைக்கு அதிமுக அமைச்சர்கள் தான் ஊழல் வழக்கில் நிக்கிறாங்க. பட் ஆனா இன்னைக்கு ரேட்ஸ் பாக்குறீங்கல்ல, இப்ப இன்னைக்கு டாஸ்மாக் உடைய முக்கியமான அதிகாரிகள் தரப்புல ரெய்டு, இதெல்லாம் மக்கள் மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதா? அதுல ஒரு நிறைய கேள்விகள் எழுந்திருலையா? 200 ரெய்டுல 2 ரெய்டு தான் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது உலகம் தெரியும். இந்த ரெய்டு பூராமே அரசியலுக்காக பாஜக செய்யக்கூடிய ஒரு மாயை வேலை, சித்து வேலை என்பது எல்லாருக்கும் தெரியும். அது சிபிஐயாக இருந்தாலும் அமலாக்கத்துறையாக இருந்தாலும் இதுதான். அமலாக்கத்துறை அதிகாரிகள் மேலேயே பிரச்சனை இருக்குது நமக்கு தெரியும். சிபிஐ அதிகாரி நியமனம், அதே மாதிரி தேர்தல் கமிஷனர் நியமனம், இவையெல்லாம் பாஜக செய்யக்கூடிய அந்த சர்வாதிகார நிலையை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இந்த ரெய்டு என்பது கேட்க ஒரே ஒரு விஷயம்தான். ஊழலுக்காக தண்டிக்கப்பட்டது, அதுவும் முதல்வர் தண்டிக்கப்பட்டது அதிமுக தான். முன்னாள் முதல்வர் கலைஞரோ இந்நாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களோ அந்த மாதிரி தண்டனை எதையும் பெறவில்லை. இதையும் நீங்க புரிந்து கொள்ளணும். இதையெல்லாம் வைத்துக் கொண்டுதான் தமிழ் மக்கள் மீது உள்ள நம்பிக்கையில நாங்கள் தான் முதல்வராக தொடர்வோம் சொல்றாரு. இந்த ஆட்சி தொடர வேண்டும் நாகராஜ், இதுக்கு பதில் சொல்லுங்க. இப்ப நீங்க இந்த ஏஜென்சிஸை பார்க்கும்போது இந்த ஏஜென்சிஸோட ரெபுடேஷனே கேள்விக்குள்ளாகி இருக்குல்ல, அதுவே ஒரு பிரச்சனைக்குள்ளாகும் போது அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? திரு இதயத்துல்லா கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த இடி வழக்குகள்ல 5000க்கும் மேற்பட்ட வழக்குகள்ல அதிகபட்சமாக அதுக்குரிய தொகை 2 லட்சம் கோடிக்கு மேல் அந்த பணத்தை எல்லாம் கைப்பற்றி அதை அரசுடைய உடைமையாக்கி தொடர்ச்சியாக மிகச்சிறப்பாக இடி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதோட முக்கியமான விஷயம் சொல்ல போனோம்னா, ஊழல் குற்றச்சாட்டற்ற ஒரு கட்சி என்றால் பாரதிய ஜனதா கட்சி. நீங்க ரஃபேல் அப்படின்னு சொல்லி இவங்க ராகுல் காந்தி சொன்னப்ப கூட இன்னைக்கு அந்த ரஃபேல் விமானம் தான்
இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு 9 இடங்கள்ல சரியான பதிலடி கொடுத்திருக்கு. அதனால ஒரு ஊழலற்ற ஆட்சிக்கு ஒரு சிறந்த உதாரணம் அவங்க ஊழல்னு சொன்ன ரஃபேல நாம் சொல்ல முடியும். ஒன்று. ரெண்டாவது, அவர்கள் சொன்னாங்க, அமைச்சர் செந்தில் பாலாஜி குறித்து சொன்னாங்க, திமுகவில் இருக்கிற அமைச்சர்கள் இன்னைக்கு எத்தனை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சொல்ல முடியுமா? அமைச்சர் முத்துசாமியிலிருந்து, சாத்தூர் ராமச்சந்திரிலிருந்து, அமைச்சர் கண்ணப்பிலிருந்து, சொந்த அமைச்சரை உருவாக்கக்கூடிய திறமையான நிர்வாகி உருவாக்கக்கூடிய சக்தி கூட திமுக அற்று போய்விட்டது. ஒரு குடும்பத்துக்குள் சுருங்கி விட்டது. பாஜக எத்தனை காங்கிரஸ்காரங்க வந்து சேர்ந்திருக்காங்கன்னு பார்க்கலாமா? அமைச்சரா போடுற நிலைக்கு எதுங்க? பாஜக எத்தனை காங்கிரஸ்காரங்க வந்து சேர்ந்திருக்காங்கன்னு பட்டியல் பார்க்கலாமா? பாண்டிச்சேரி வரைக்கும் எடுத்துக்கலாம். அதே காங்கிரஸ்காரர் இன்னைக்கு சிதம்பரம் சொல்றாரு, கட்டமைப்பு வலுவோடு இருக்கிறது என்று இன்னைக்கு பாராட்டி இருக்கிறார். இண்டி கூட்டணி வலிமை இழந்து விட்டதுன்னு சொல்லியிருக்கிறார். அதே காங்கிரஸ்காரர்கள் இன்னைக்கு அதை பிரதிபலிச்சிருக்கிறாங்க. ஹிந்தி தெரியாது போடா என்று சொல்லிய அதே கட்சியை ஒட்டி இண்டி கூட்டணியோடு இணைந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு திமுகவும் சரி, அதனுடைய அமைப்பும் சரி. இன்னும் எத்தனை விஷயங்களை சொல்ல முடியும்? நாங்க யாரையும் போய் தேடி பிடிச்சு வாங்கன்னு சொல்லல, வருவோரை வரவேற்போம். தேச நலனுக்காக இங்க கூட இருந்தாங்கன்னா அவருக்கு தொடரலாம். அவங்க மேல ஈடி கேஸ் இருந்தா கூட பலமாக எல்லா அவங்க மேல நீங்களே குற்றச்சாட்டு வச்சிருந்தாலும் கூட நீங்க ஒரு உதாரணம் சொல்லுங்க. எங்க ஆட்சியில திமுக மாதிரி வந்து இங்க இருந்து மீண்டும் சிறைக்கு சென்று அவரையே மீண்டும் அமைச்சராக கொண்டு அமர வைத்த ஒரு அழகு பாஜக செய்திருக்கிறதான்னு சொல்லுங்க, மனசாட்சியோட சொல்லுங்க. இப்ப கூட்டணி சொல்ல முடியும் பாருங்க. அதான் சொல்றேன், கூட்டணி என்பது வேறு. நீங்களே சொல்லிட்டீங்க வேறு, அது சொல்லியாச்சு. சொல்ல முடியும். கூட்டணி வச்சா ஊழல் பத்தி பேச மாட்டீங்க. அதான் சொல்றேனுங்க, நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டிருந்து கர்நாடகா பரப்பன அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டு அது மாதிரி எங்க மீண்டும் விடுதலை ஆகி வந்து பேச விடுங்க. நீங்க இல்ல, நீங்க பேச விடுங்க. நான் இங்க கோவையில இருந்து பேசிட்டு இருக்கேன். நீங்க இவ்வளவு இடைஞ்சல் பண்ண எப்படி நான் பேச முடியும்? உங்களுக்கு நான் பதில் கொடுக்கறேன். இல்ல, நான் அதாவது கொள்கை அப்படிங்கிற அந்த ஆங்கிள் பாஜகவின் மீது நீங்க 1% கூட குற்றச்சாட்டை வைக்க முடியாது. நல்லாட்சி, தேச நலன், இதுலயும் நீங்க குற்றச்சாட்டு வைக்க முடியாது. சிறந்த உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு உங்களுடைய முதல்வர் தேசிய கொடி ஏந்தி கையில நடந்து போறார். என்ன காரணம்? பெருமையோடு இந்தியா இன்னைக்கு ஒரு வல்லரசு. இந்திய அரசு என்று சொல்ல தயங்குகிறீர்கள். பேசி முடிச்சு. இந்திய அரசு என்று சொல்ல தயங்குகிறீர்கள், மத்திய அரசு என்று சொல்ல தயங்குகிறீர்கள், இந்தியா என்று சொல்ல தயங்குகிறீர்கள், ஒன்றிய அரசு என்று கேவலப்படுத்துகிறீர்கள். இன்னைக்கு மக்களுக்கெல்லாம் அளவற்ற ஆதரவு வந்து விட்டது பாஜக. நீங்க கையில தேசிய கொடியை நடந்து போறீங்க. இதுதான் உங்க அரசியல். இன அரசியல், மொழி அரசியல், நில அரசியல், வடக்கு தெற்கு அரசியல், ஆரியன் திராவிட அரசியல். இதுதான் உங்களுடைய பிரிவினைவாத அரசியல். நிச்சயமாக இந்த தேர்தலில் மக்கள் சரியான பாடம் கொடுப்பார்கள். ஓகே, give me 10 seconds இடைவெளிக்கான தருணம். திரு இதயத்தோட எடுத்துக்கோங்க. நான் உங்கள்கிட்ட இடைவெளிக்கு அப்புறம் திரு இதயத்தோட 10 seconds சுருக்குமா அதுக்கு பதில் சொல்ல வருவீங்களா? ஒன்றும் இல்லை. அவர் ரஃபேலை பற்றி சொன்னார். சீல்டு கவரை கொடுத்து ரஃபேல் தீர்ப்பை மாற்றி எழுதி வாங்கினவங்க இவர்கள் தான். ஊழல்னா 7.5 லட்சம் கோடி ஊழல்னு அவர்களுடைய சிஐஜி சொன்னாங்க. இப்படி ஊழல் என்பது அதிகமாக இருப்பது மட்டுமல்ல, தேர்தல் நிதி முறைகேடு பண்ணது இவங்க தான். பிஎம் கேர்ல முறைகேடு பண்ணது இவங்க தான். ஒட்டுமொத்தமா உருவமாக இருப்பது பாஜக. எந்த கோர்ட்ல நிறுவனம் இருக்கு? வழக்கு நடந்திருக்கு. பிஎம் கேர்ல 10,000 கோடியை அவர்கள் அரசு பேர்ல வாங்கி கட்சிக்கு கொண்டு வந்தது உலகத்துக்கு தெரியும். இன்னைக்கு தொழில்துறைக்கு 25 லட்சம் கோடி கடன் கொடுத்து பெற்றது. ரெண்டு பேருமே வித்யாமலைக்கு மேல பேசிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டுக்கு வருவோம். மணிகண்டன் இந்த பகுதியை தொடங்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அவரு தொடர் வெற்றி சொல்றாரு. அடுத்த தேர்தல் அப்படின்னா அவங்க தொடர்ச்சியா 2019 இருந்து வெற்றி பெற்றுட்டு இருக்காங்கல்ல, அந்த ட்ராக் ரெக்கார்டின் அடிப்படையில் சொல்றாருன்னு பாக்குறதா? இப்போ இந்த விவாதத்திலேயே கவனத்தை ஈற்றது இப்போ இன்னைக்கு நாள்ல பாத்தீங்கன்னா இந்த ரேட்ஸ் இதெல்லாம் வந்து மக்கள் மன்றத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா திரு மணிகண்டன்? இறுதி கருத்து. அது நீங்க கேட்கறதுக்கு முதல்ல சொல்லிட்டு போயிடுறேன். திமுகவோட ட்ராக் ரெக்கார்டு பாத்தீங்கன்னா திரு கலைஞர்கள் இந்த கட்சியோட தலைவராக வந்ததுக்கு அப்புறம் பேக் டு பேக் இது வரைக்கும் அவங்க ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை அப்படிங்கறது சொல்லிடுறேங்க. இப்ப எனக்கு முன்னாடி பேசின இதயத்துல்லா மறைந்த மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மாவை பத்தி சில விஷயங்கள்லாம் குறிப்பிட்டு சொன்னாரு. ஊழல் காரணத்திற்காக திரு கருணாநிதி அரசு வந்து கலைத்தவர் மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய திருமதி இந்திரா காந்தி அவர்கள். ஊழல் காரணத்துக்காக இந்தியாவிலேயே முதல் கிளைக்கப்பட்டது இந்திரா காந்தி.
இல்ல அந்த காரணம் அன்னைக்கு அதை வெளிப்படையா சொன்னாங்களே, பார்லிமெண்ட்லயே அறிவிச்சாங்களே, ஊழல் காரணத்துக்காக அந்த அரசை டிஸ்மிஸ் பண்ண இந்திரா காந்தி பேசுறதுதான் ஆதாரங்க. சிபிஐ பத்தி கேட்டார், நியாயமான கேள்வி. நான் சில விஷயத்துல சரி இதயத்துல்லா சார் நான் பேசிடுறேன் சார், நான் பேசி முடிச்சிடறேன். அதாவது இதயத்துல்லா கேட்டது ஒரு நியாயமான இதுங்க, நான் ஒத்துக்கிறேன். சிபிஐ எவ்வளவு அக்கிரமமா பண்ணுது, அநியாயமா பண்ணுதுன்னா கேட்டாரு. அந்த விஷயத்தில் நான் அவரோட உடன்படுறேன். 2011 தல்லாமையில் இருந்த கருணாநிதியை 2வது ஃப்ளோர்ல புடிச்சு லாக் பண்ணிட்டு தயாளம்மாள முதல் ஃப்ளோர்ல வச்சுக்கிட்டு சிபிஐ வந்துச்சு அறிவாலயத்துக்கு. காங்கிரஸ் பொம்மை பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல நிஜ பிரதமரா இருந்த சோனியா காலத்துல நடந்துச்சா அந்த சிபிஐ மாதிரியா இல்ல இது வேற சிபிஐயா அப்படின்னு மட்டும் கொஞ்சம் எனக்கு சொன்னீங்கன்னா போதும். சசிகலா கால தவந்து வந்தாரு அவரா? கவனமா பேசுங்க எல்லாருமே. இல்ல அவர் பேசிட்டே போறாரு. அவர் சார் நான் அவர் பேசுறப்ப இத குறுக்க பேசுறேன். நீங்க என்ன நீங்க மட்டும் சம்பந்தமே இல்லாம வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறீங்க. உங்க வீட்ல பேசுறதெல்லாம் வந்து பொதுவெளியில பேசுவீங்களா? நீங்க யாருங்க? நீங்க நெறியாளரா? நீங்க என்ன நெறியாளர்னா அவங்க கண்டிக்கிறாரு, அத காதுல வாங்க மாட்டீங்க. அவர் கண்டிக்கிறாரு, அத காதுல வாங்க மாட்டீங்க. நான் எல்லாரையும் நெறிப்படுத்துறேன், கவனமா நெறியாளர் கிடையாது. இவர் என்ன அப்பர் ஹேண்ட் எடுக்கிறார், யாரையும் பேச விடாம? என்ன அப்பர் ஹேண்ட்னா நீங்க மட்டும் பேசுவீங்க, பாத்துட்டு உட்கார்ந்திருப்பேன். ஓகே, எல்லாமே சிரிப்பு வருதுங்க. யார் உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பேர் வச்ச பக்கடா மாதிரி இல்ல. அவர் ஏதோ கவனமா பேர் வச்ச படம் எல்லாமே ஃபெயிலியர். 2.1 பேர் வச்ச படம் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிருக்குதுங்க. அதனால 2.1 சொன்னா முடிவு என்னன்னு இப்பயே தெரியுது. இதை வேற ஜி.கே. நாகராஜ் அடிக்கடி லிக்கர் ஸ்கேம்னு சொன்னோன்னே எனக்கு கருக்குங்குது. அந்த பேரை சொன்னாவே எனக்கு முதலமைச்சரையும் துணை முதலமைச்சர் பேர் தான் ஞாபகம் வருது. நான் வேற தப்பா எடுத்துக்காதீங்க. நான் யாரும் சொன்னா மணிஷ் சிசோடியாவையும் அரவிந்த் கெஜ்ரிவாலையும் சொன்னேங்க. இதுல ஒண்ணு புரிஞ்சுங்க, விஜய்யுடைய வருகை அப்படிங்கறத மறந்து போய் ஒரு கனவு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறார். விஜய் என்ன மாதிரி நாளைக்கு ஒரு கூட்டணி அவர் தலைமையில் அமைப்பாரா, இல்ல அதிமுக கூட்டணிக்கு வருவாரா? ஒரு மைனாரிட்டி சமூகத்தை சேர்ந்த விஜய் மைனாரிட்டி சமுதாயத்துடைய ஓட்டுகளை திமுக கொத்தா போயிட்டு இருக்கிற அதிமுகவுக்கு போகாதுன்னு மற்றவர்களால் சொல்லப்படுற அந்த ஓட்டை விஜய் பிரிப்பாரு. அதை இவங்க பொறுத்திருந்து பார்க்கணும். அதே மாதிரி இளைஞர்கள், அதே 1 கோடி பேருக்கு நாங்க உரிமை தொகை கொடுத்தோம்னா 1 கோடி பேருக்கு கொடுக்காம இருக்கீங்களா உரிமை தொகை? அவங்க இளைஞர்கள் ஓட்டு, பெண்கள் ஓட்டு, இதெல்லாம் விஜய் என்ன டென்ட் ஏற்படுத்த போறாரு? அவர் அதிமுகவுக்கு வந்தாலும் லாபம், தனிச்சுட்டுனா அதை விட லாபம்னு சொல்ல வர்றேன். சீமான என்ன பண்ண போறார்? தமிழ் தேசிய அதிபரை பொறுத்திருந்து பாருங்க. அநேகமா இதுக்கு சேலத்துக்கு பிளைட் ஏறதுக்கு அவரும் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அடங்கமறு அத்துமீறி என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாங்க அது தெரியாதுங்க. சொல்ற சார், அரசியல்வாதிங்க தேர்தலுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன வேணாலும் சொல்லுவாங்க சார். வாஜ்பாய் இந்த பக்கம் முரசொலி மாறன் மறைஞ்சப்ப இடுகாட்டு வரைக்கும் வாஜ்பாயை வழி அடிச்சு வச்சுட்டு வல்லவர் நல்லவர் வாஜ்பாய்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அந்தர் பல்ட்டி அடிச்சு சோமர் சால்ட் பல்ட்டி அடிச்சு கருணாநிதி அவர்களுக்கு அண்ணா இதுக்கு காங்கிரஸ் கூட்டணிக்கு போகலையா பாஜகவில் இருந்து? அதனால முத நாள் வரைக்கும் இல்லைங்க. நாட்டுக்கு மோடி என்று தீர்ப்பளித்த மக்கள் ஸ்டேட்டுக்கு எடப்பாடி என்று தீர்ப்பளிப்பார்கள். பொறுத்திருந்து பாருங்க. இறுதி கருத்து தெரியாத ஒன்றும் இல்லை. அதாவது எந்த கனவுலகத்துல மணிகண்டன் இருக்காரு. இன்னைக்கு மக்களுடைய பல்ஸ் அவர் பார்க்கல. நீங்களே அழகா கேட்டீங்க. இந்த ஆட்சி, இந்த கூட்டணி தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டு இருக்கிறது. தொடர்ந்து தோல்வி முகத்தில் அதிமுகவும் பாஜகவும் இருக்கிறது. இந்த 2 பேரும் சேரும் போது பாஜக இல்லாதனால அதிமுக ஓட்டு போட்டவங்களும் போட போறது இல்லை. அதே மாதிரி அதிமுகவோட இருக்கிறதுனால பிஜேபிக்கு போடாமல் இருக்க போவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில் ஏற்கனவே கிடைச்ச அந்த இடம் கிடைக்காது. 50 விழுக்காடு வாக்குகளை இன்னைக்கு திமுக கூட்டணி பெற்றிருக்கிறது. அதுல பாராளுமன்றத்தில் ஒரு சில விழுக்காடு குறைந்தாலும் கூட இன்றைக்கு சட்டமன்றம் வரும்பொழுது முதல்வர் ஸ்டாலினா, திரு எடப்பாடியா, அல்ல இதுவரையும் தேர்தலில் நிரூபிக்காத அவர் சொன்ன விஜயா என்பதையெல்லாம் மக்கள் நிரூபிப்பார்கள். காலம் நிரூபிக்கும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் 75 விழுக்காடு மக்கள் நேரடியாக பயனடைந்திருக்கிறார்கள். அந்த 75 விழுக்காடு மக்களை நம்பித்தான் முதல்வர் இதை சொல்றாரு. இருந்தாலும் திமுகவும் திமுக கூட்டணியும் உறங்கி விடாது. இன்னும் என்னென்ன செய்ய வேண்டிய விஷயங்களை நிச்சயமாக அடுத்த 1 வருஷத்துல செய்யும். மீண்டும் அதிமுக எடப்பாடி அவர்களாகவும் வர முடியாது. அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் மோடி வர முடியாது. ஏன்னா 240 இடத்துல மக்கள் கொண்டு வந்து சுருக்கிட்டாங்க. 300ல இருந்து 400 சொன்னாங்க. அவங்க பாதி ஆயிட்டாங்க. அடுத்து 240 140 ஆகும், 100 ஆகும் மாறும். அதே மாதிரி இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக நாளைக்கு எதிர்கட்சியாக இருக்குமா
அல்லது பிஜேபி அவர்களை விழுங்குமா என்பது பல மாநிலத்துடைய கதையை போல நமக்கு தெரியும். அதுதான் நடக்க போகுது. அதிமுகவை கபலீகரம் செய்யக்கூடிய வேலையை பிஜேபி செய்வதற்கு அவர்களுக்கு அது உங்களுக்கு கவலையா இல்லையா? அந்த அச்சம் இல்லையா திரு மணிகண்டன்? சுருக்கமா 20 வினாடிகள். ஜாகிரதையா இருக்கீங்க. கவலைப்படுறாங்க. ஆக்டோபஸ் அப்படியே முழுங்கிரும், ஆள முழுங்கிருங்கிறாங்க. ஐயா, பக்கத்து வீட்டுக்காரர் கசாப்பு கடைக்காரர நீங்க சாருண்யம் பேசாதீங்க. அது எடப்பாடி பழனிசாமியின் கவலை, 2 கோடி அதிமுக தொண்டர்களுடைய கவலை. நீங்க முதலை கண்ணீர் வடிக்காதீங்க. உங்க வேலையை பாருங்க. உங்க செல்ல பிறந்தகை எங்க இருக்க போறாரு, கட்சி இருக்குமா இல்ல நீங்க விஜயோட போறீங்களா பொறுத்திருந்து பார்க்கலாம். அகாலி தளம், லோக் தளம், சிவசேனா, நிதிஷ்குமார் மாதிரி உங்க மாயாவதி போன்ற கட்சியை வீணாக்கி விடுவார்கள். இறுதி கருத்து சுருக்கமா. அதாவதுங்க, காங்கிரஸ் தன்னுடைய நிலையை மறந்து விட்டு ரீதுல்லா பேசிட்டு இருக்காரு. காங்கிரஸ் நிலை என்ன? எதிர்க்கட்சி அந்தஸ்தே இல்லாமல் இருந்து இப்பொழுது இந்திய கூட்டணி மூலம் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றிருக்கிறது. அவர்கள் பாஜகவை பற்றியோ பாஜக பேசுவதற்கு இந்தியா ஒரே நிமிஷம் இந்தியா, அதாவது இந்தியா கடன்கார மாநிலமாக இந்தியாவில் முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. ஆனா முதலமைச்சர் 75 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் மிகப்பெரிய பணக்காரராக இருக்கிறார். இதுதான் திராவிட மாடலுடைய லட்சணம். என்ன சொல்றேன், மோடி அவர்கள் அமெரிக்கா தலையிட்டு நிறுத்துற அளவுக்கு ஒரு போரை நடத்துகிற இடத்துல இருக்கிறது மோடி. அந்த அளவுக்கு இருக்கு. ஆனா இந்திரா காந்தி அப்படி இல்ல. இன்னைக்கு இருந்த டெக்னாலஜி இல்ல. அன்னைக்கு அடிபணியை வைத்தவர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள். அதனால மோடி அவர்கள் பத்தி எல்லாம் பேசக்கூடாது. இந்த தேச நலனை கருத்தில் கொண்டு தாஜ் ஹோட்டல் தாக்கப்பட்ட போது மன்மோகன் சிங் வடாபாவ் சாப்பிட்டாரா? அதான் சொல்றேன். அதான் சொல்லிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டுக்கு நாடாளுமன்றத்தில் என்ன தாக்கல் நடந்தது? நான் சொல்றேன், இங்க சிறுபான்மை மக்களுக்காக இவங்க என்ன கிள்ளி போட்டாங்க? சிஏஏல அதிமுக நிலைப்பாடு என்ன? முத்தலாக்ல அதிமுக நிலைப்பாடு என்ன? இன்னைக்கு வகுப்பு அமெண்ட்மெண்ட் போர்டுல அதிமுக நிலைப்பாடு என்ன? இத்தனையும் இஸ்லாமிய மக்களுக்கு துரோகம் செய்துட்டு, சிறுபான்மை மக்களுக்கு துரோகம் செய்துட்டு உங்களுக்கு வாக்கு செலுத்துவாங்களா? ஆனா இன்னைக்கு ஹஜ் பயணத்துக்கு 25,000 மாநில திமுக தமிழ்நாட்டில் என்ன செய்தது சொல்லுங்க. திமுக செய்தது பட்டியலிடுங்கள். பாஜக என்கிற தமிழக மக்களுக்கு திமுக செய்தது என்ன பட்டியலிடுங்கள். பழனிசாமிக்கும் 11வது தோல்வியாக எங்களது தலைவருக்கு தோல்வியை கொடுப்பார். 10 தோல்விக்கு அப்புறம் 11வது தோல்வி பழனிசாமி என்று அழைக்கப்படும். திரு மணிகண்டன் பதில் சொல்லுவீங்களா? 10 செகண்ட்ஸ். இல்ல, தாஜ் ஹோட்டல் தாக்கப்பட்ட போது மன்மோகன் சிங் வடாபாவ் சாப்பிட்டு இருந்தாரா? மோடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு? மோடி என்ன பண்ணாரு?